உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான பழமையான தானியத்துல கம்பும் ஒண்ணு. கம்பை வறுத்து உரல்ல போட்டு உலக்கையால இடிச்சு பொட்டுக்கடலை அரிசி சேர்த்து அரைச்சு வெள்ளத்தை பாவா காய்ச்சி கம்பை பதமா உருண்டை பிடிச்சா அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த மாதிரி பாரம்பரிய முறையில பண்ண கம்பு உருண்டை அவ்வளவு சத்தானதுன்னு எங்க பாட்டி சொன்னாங்க. எங்க பாட்டி சின்ன வயசா இருக்கும் போது இந்த மாதிரி தின்பண்டங்களை தான் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்களாம். இப்ப கம்பு உருண்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்தரலாம். கம்பு உருண்டைக்காக நாங்க சுமாரா 1 கிலோ கம்பை பயன்படுத்திக்கிட்டோம். 20 ஏலக்காய், 200 கிராம் புழுங்கல் அரிசி, 1/4 கிலோ கடலக்கொட்டை, 200 கிராம் பொட்டுக்கடலை, 2 குண்டு வெல்லம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட கம்பை நல்லா சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சுத்தம் பண்ண கம்பை முரத்துல போட்டு புடைச்சு எடுத்துக்கலாம். கம்பை நல்லா புடைச்சுக்கிட்டாச்சு. இப்ப சட்டியில போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கம்பு நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப வறுத்த கம்பை அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட கடலையையும் சட்டியில போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கடலையையும் நல்லா வறுத்தாச்சு. அரைக்கிறதுக்காக கடலையை தனியா ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட 200 கிராம் அரிசியவும் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசி நல்ல நிறம் மாறிடுச்சு. இப்ப நம்ம வறுத்த அரிசியவும் தனியா ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலையவும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி வறுத்துக்கிட்டா மாவா அரைக்க சுலபமா இருக்கும். பொட்டுக்கடலையை நல்லா வறுத்தாச்சு. அதையும் இப்ப ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த கடலையையும் தோல் எல்லாத்தையும் நீக்கி சுத்தம் பண்ணிக்கலாம். வறுத்த கடலக்கொட்டையை அம்மியில வச்சு அரைய நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த கம்பு, அரிசி, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் உரல்ல சேர்த்து உலக்கையால இடிக்க ஆரம்பிச்சிடலாம். கம்பு பொட்டுக்கடலை எல்லாம் ஓரளவு நுணுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப இதை ஆரிய கல்ல போட்டு மாவா அரைக்க போறோம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காயவும் மாவோடையே சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம இடிச்செடுத்த எல்லா கம்பு மாவையும் மாவா அரைச்சுக்கிட்டாச்சு. பாவு காய்ச்சறதுக்காக சட்டியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். நம்ம எடுத்துக்கிட்ட 2 குண்டு வெல்லத்தையும் சின்ன சின்னதா உடைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வெல்லத்தை சுடுதண்ணில சேர்த்து பாவை கொதிக்க வச்சிடலாம். இப்ப நம்ம நுணுக்கி வச்சிருந்த கடலையையும் கம்பு மாவோட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாவுல பதம் எதுவும் தேவையில்லை. பாவு நல்லா ஆறுனதும் மாவோட சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடலாம். பாவு ஓரளவு வெது வெதுன்னு ஆனதும் கம்பு மாவோட சேர்த்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சுவையான கம்பு உருண்டை இப்ப தயாராயிடுச்சு. பழமையான பாரம்பரிய தின்பண்டத்துல இந்த கம்பு உருண்டையும் ஒண்ணு. இப்படி பாரம்பரிய முறையில பண்ண கம்பு உருண்டையில அவ்வளவு சத்து இருக்குன்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க.